வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் மிகவும் பெரியவர், துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, இஸ்ரவேலிகளின் துதிகளிலே நீர் வாசமாய் இருக்கிற தேவன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வரவேற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் பாடப்படுகிற பாடல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடுகிற இசைக்கருகளை வாசிக்கிறவிட தாசர்கள் மேல் நம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அபிஷேகத்தின் கீழ் நின்று ஆராதிக்க உதவி செய்வீராங்க. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார். எந்த காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக சென்றாலும் அதற்கு முன்பாக இந்த வசனங்களை நாம் சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் ஆண்டவரே. கோணலான எல்லாவற்றையும் அவை செவ்வையாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து விட்டு செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நம்முடைய வழிகளில் எல்லாம் காக்கும்படி அவர் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய தூதர்களை கொண்டு அவர் தாங்குகிறவராயிருக்கிறார். அவரே நல்ல திராட்சை செடி, நாம் எல்லோரும் அவருடைய கொடிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அவரில் நிலைத்து இருக்கும் பொழுது நம்மால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வருத்தப்படுகிற யாவரையும் அவர் அழைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய வருத்தங்களையும் பாரங்களையும் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக அவருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது நிச்சயமாகவே அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மால் வெளியே வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் உறுதியாக பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற எல்லா சோதனைகளுக்கும் தப்பிக்கொள்ள முடியும். திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை யாராலும் பூட்ட முடியாது. ஆமென். இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வையாக்கும். கரங்களை தட்டி நாம் உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும். என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார். என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார். சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை
தூதருக்கு கட்டளையிட்டார். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். அவரே நல்ல திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள் என்றார். அவரே நல்ல திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள் என்றார். அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம். அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போம், என்னை வாரும் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போம், என்னை வாரும் என்றார். ஜெபத்தோடே அவர் பாதம் அடைந்தால் என்னில் நன்மை தருவார். ஜெபத்தோடே அவர் பாதம் அடைந்தால் என்னில் நன்மை தருவார். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். திறந்த வாசலை தந்து விட்டார், ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை தந்து விட்டார், ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டால் சோதனைக்கு தப்பிச் செல்லுவாய். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டால் சோதனைக்கு தப்பிச் செல்லுவாய். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போம், என்னை வாரும் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போம், என்னை வாரும் என்றார். ஜெபத்தோடே அவர் பாதம் அடைந்தார், என்னில் நன்மை தருவார். ஜெபத்தோடே அவர் பாதம் அடைந்தால் என்னில் நன்மை தருவார். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும்.
வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார். 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 தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீர் வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீர் வாசம் செய்யும். தேவனே எங்கள் ஜீவனே, என்னில் நீர் வாசம் செய்யும். இயேசுவே எங்கள் ஜீவனே, என்னில் நீர் வாசம் செய்யும். ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே குறைவோ தாழ்ச்சியோ இருப்பதே இல்லை. ஆமென். எல்லாவற்றிலும் நிறைவை அவர் தருகிறார். ஆசீர்வாதத்தை, செழிப்பை அவர் தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை அவருடைய பாதையில் சரியாக நடத்தி செல்லுவார். ஆகவே நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய வாழ்வில் இருளுக்கு இடம் என்பதே இல்லை, பிசாசிற்கு இடமே இல்லை, வியாதிக்கு இடமே இல்லை, வேதனைக்கு இடமே இல்லை. அவர் நம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஆமென். வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே, நான் எதற்கும் அஞ்சிடேனே. மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவோ, எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி மயமே. மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ. மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம் கர்த்தரை எந்த காலத்திலும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகளின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே, தோல்வியின் மத்தியிலே நாம் கர்த்தரை துதித்து போற்றி ஆராதிக்க வேண்டும். அப்படி துதிக்கின்ற வேளையிலே அவர் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் இருந்து நம்மை காத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார். அவர் பலனை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்பிக்கை இழந்து போன நேரங்களிலே, எல்லாமே முடிந்து போனது, இனி எதுவுமே செய்ய முடியாது, வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து போய்விட்டது, இனி வாழவே முடியாது என்ற நிலையில் வாழ்வின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கின்றீர்களா? இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த கவலையை விட்டு தேவனை துதியுங்கள். அவர் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கின்றார்.
இறந்து போன லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிருடன் எழுப்பின தேவனால் இந்த வாழ்க்கையை சீராக மாற்றி அமைக்க முடியாதா? நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. சிலருக்கு தனிமை மிகவும் கொடூரமாய் இருக்கும். யாருமே துணைக்கு இல்லையே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று படுக்கையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பானதாக தருவேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை அரவணைத்து காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல அவர் உங்களை நேசிக்கவும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவர் இருக்கின்றார். உங்கள் மீது அன்பு செலுத்த அவர் இருக்கின்றார். ஆகவே கலங்காமல், திகைக்காமல், கண்ணீர் விடாமல், எந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவரை மாத்திரம் பார்த்து நாம் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் தேவனை துதிப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன். மீண்டும் எழுப்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன். எந்தன் கல்லறை
செய்வேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவேன். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவேன். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவேன். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இயேசு நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இயேசு நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இயேசு நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் எதற்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக இயேசு இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மை உடைத்து உருவாக்குகின்ற தேவன் அவர். ஆமென். நம்மை சிட்சித்து சீர்படுத்துகின்ற தேவன் அவர். நம்மை புடமிட்டு புதிதாக்குகிறவர் அவர். தமக்கென நம்மை பிரித்தெடுத்து நம்மை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் நம்முடனே கூட இருக்கிற தேவன் அவர். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது
நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், பாதாளத்தில் இருந்தாலும், இருளில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும், மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும், சோதனைகளின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், வியாதிகளின் மத்தியிலும் இருந்து விடுவிக்க அவரால் முடியும். ஏன் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீ குடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ என்னை விட்டு பிரியாதிருந்தீ. உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் என்னை விட்டு பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீர் சிட்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் என்னை விட்டு பிரியாதிருந்தீர். உடைத்தீர் உருவாக்கினீர் சிட்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் என்னை விட்டு பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே.
பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீ உருவாக்கினே, சிக்ஷித்தே சீர்படுத்தினே, புடமிட்டே புதிதாக்கினே, பிரித்தே என்னை விட்டு பிரியாதிருந்தே, உடைத்தே உருவாக்கினே, சிக்ஷித்தே சீர்படுத்தினே, புடமிட்டே புதிதாக்கினே, பிரித்தே என்னை விட்டு பிரியாதிருந்தே, உடைத்தே உருவாக்கினே, சிக்ஷித்தே சீர்படுத்தினே, புடமிட்டே புதிதாக்கினே, பிரித்தே என்னை விட்டு பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு நீருண்டு. சொல்லுவோமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? நமக்கு இயேசு இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். யாரும் இல்லை என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். என்னை நடத்தியதே, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே அப்பா நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களை தைரியப்படுத்தினீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தாவே எங்களால் ஒன்றுமே முடியாது என்ற சூழ்நிலையிலே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி நம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து நாங்கள் துதித்து கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண தருவாயில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே, வியாதியின் வேதனையின் மத்தியிலே நாங்கள் இருந்தாலும் உம்மை துதிக்கும்படியாய், பிரச்சனைகள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்ட பொழுதும் நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் எங்களை நீ தைரியப்படுத்தி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நாங்கள் எதற்குமே தாழ்ச்சி
அடைவதில்லை ஆண்டவரே. எங்களுக்கு குறைவு என்பதே இல்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிங்கக்குடிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடுகிறோளாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும் ராஜா. எங்களுக்கு முன்பாய் சென்று கோணலான எல்லாவற்றையும் செவைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தையை பேசுகிறதான வேளையிலே கர்த்தாவே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஔஷதமாய் இருக்கட்டும் அப்பா. விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும். அப்படியாய் நீ கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் குறைவென்பது இருக்காது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான். என்னுடைய வாழ்க்கையில் பெருக்கமும் நிறைவும் எப்பொழுதும் எந்நேரமும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத பகுதியிலிருந்து ஒரு வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 29 தாவீதின் சங்கீதம். சங்கீதம் 29 தாவீதின் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த வேத பகுதி எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. அதாவது எல்லாவற்றுக்கும் மேலானது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது இந்த வேத பகுதி காண்பிக்கிறதா இருக்கிறது. அதாவது இந்த வேத பகுதி என்னன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை முன்பாக நம்ம தாழ்மைப்பட்டு அவருடைய எண்ணத்தை அவருடைய செயல்பாட நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நாம் தாழ்மை உள்ள மனிதர்களை நாம் நிற்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி காண்பிக்கிறதா இருக்குது. ஆகவே இந்த 4ஆம் வசனம் சொல்வது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இது எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, ஆதியில தேவன் வார்த்தையை வைத்து இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார் என்பதை நம்ம பார்க்க முடியுது. எப்படின்னா, அவருடைய வார்த்தையினால இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வெளிச்சம் உண்டாயிற்று. அதே போலதான் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அதாவது எல்லாவற்றிலும் சிறந்தது, முதன்மையானது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை நாம் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த வேத பகுதி காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன்னா இதற்கு மேல வல்லமை எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிற நம்ம சூழ்நிலை மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், பாறை போன்ற ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கலாம். அதெல்லாம் எப்படி தகர்த்தெறிய முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை எடுத்து நம்முடைய சத்தமாக மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், இந்த வல்லமையை வச்சு அதை நாம் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும்
கர்த்தருடைய வார்த்தை நாம் எடுப்பது மிக மிக அவசியமா இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையில தான் வெற்றி இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. இதை நாம் எடுக்கும் பொழுது அதுல வல்லமை இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே அபியாசப்படுத்தி வெற்றி எடுத்து முன்னேறக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இந்த வார்த்தையில வச்சிருக்கிறாரு. ஆகவே எல்லா பிரச்சனையை காட்டிலும் சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் எடுப்பது மிக மிக அவசியமா இருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் செய்வோம். கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குகிறார். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். மெய்யாகவே இயேசு என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்தார். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய என் தேவன் எனக்கு பலன் தருவார். ஜெபத்திலே விசுவாசம் வைத்து நான் எதை கேட்பேனோ அதை பெற்றுக்கொள்ளுவேன். கடுகளவு விசுவாசம் எனக்குள் இருந்தால் நான் எதிர்பார்க்காத உயர்வை எனக்கு அவர் கட்டளையிடுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதால் நான் ஒருபோதும் குறைவுபட்டு போவதில்லை. நாம் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.